ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் கேட்டகரி, ஸ்டஃப்ட் பிண்டி மசாலா. பிண்டி அப்படின்னா வெண்டைக்காய் அப்படின்ட்டு அர்த்தம். பொதுவாக நம்ம வீடுகளில் வெண்டைக்காய் அப்படிங்கும்போது வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காவை போட்டு மசாலாவை போட்டு இறக்கிடுவோம். ஆனால் இது ஸ்டஃப்டு பிண்டிங்க. இது ஸ்டஃப் பண்ணுறது மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் வேலை. அதுக்கப்புறமா வதக்குறது 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ இந்த சுவையான ஸ்டஃப்ட் பிண்டி மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டஃப்ட் பிண்டி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/2 கிலோ, இட்லி மிளகா பொடி ஒரு 1/2 கப்பு, ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல இப்படி காம்பை கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்தா கூட சாப்பிடும்போது வாட்டமா இருக்காது. ஸோ திஸ் வில் பி இந்த சைஸ் ரொம்ப ஐடியலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா வெர்டிகலா இப்படி நிக்க வச்சுட்டு இப்படி ஸ்லிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஸோ எல்லா பிண்டிஸுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா வெண்டைக்காவும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிளகா பொடியில் ஆம்ச்சூர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு. ஆக்சுவலாக மிளகா பொடியில் உப்பு இருக்கும், ஆம்ச்சூர் போட்டதுனால தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆம்ச்சூர் ஆப்ஷனல் தான். எனக்கு அந்த கொஞ்சம் அந்த புளிப்பான ஃப்ளேவர் பிடிச்சதுனால நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா பிளெயின் மிளகா பொடி கூட போதும். எனி பொடி இஸ் ஓகே. மிளகா பொடி இல்லைன்னா கூட சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, சாம்பார் பொடியில் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த ஆம்ச்சூர் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் பொடியாக இருந்தாலுமே நல்லா பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த பிண்டியை இந்த வெண்டைக்காயை இந்த பொடியை ஸ்டஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீவியஸ் டே நைட்டே நான் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ தட் காலையில் இந்த பொரியல் செய்கிற வேலை ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஸ்டஃப்டு பிண்டி தாளிச்சிட்டு ஒரு 2 வதக்கிட்டு மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் இந்த பொரியல் முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த ப்ரீ வேலை தான் கொஞ்சம் அதிகம். குக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ எல்லா வெண்டைக்காவும் நம்ம ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம். ஸோ உளுத்தம் பருப்பு செவந்தாச்சு. அடுத்தது வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்ல சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டால க்ளோஸ் பண்ணிட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் மினிமம் வச்சுக்கலாம். ஒரு 300 to 600 ரேஞ்சில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸாக வதக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நம்ம ஒரு 2 தண்ணி தெளிக்கலாம். ரொம்ப வேண்டாம்.
கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இன்னொரு 2 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ நம்ம தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு மட்டும்தான் தேவையான அளவு உப்பு அண்ட் காரம் இருக்குது. ஸோ இந்த பிண்டிக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பொரியல் இஸ் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்டவ் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டஃப்ட் பிண்டி மசாலா இஸ் ரெடி. ஸோ இந்த ஸ்டஃப்ட் பிண்டி மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சுட சுட நெய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ரோட்டிஸ்க்கு வந்து தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எஸ்பெஷலி பிள்ளைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.